சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த மாத பலன் சொல்கிறது, வார பலன் சொல்கிறது, தினப்பலன் சொல்கிறதுன்றது இன்றைக்கி சர்வ சாதாரணமாகி போச்சுங்க. ஏன்னா கோட்சார பலன் சொல்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பலன் சொல்லலாம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். சார் நீங்கள் கூட சொல்கிறதெல்லாம் அப்படியே நடந்ததுதா சார்? 10 வாரத்தையில் 4 வாரத்தை நடக்காமல் போகலாம். 10 வாரத்தையும் நடக்காமல் போனால் அது தப்புங்க, பாவம். அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த வீடியோவை இந்த ராசியில் பிறந்தவங்க பார்ப்பாங்க. அப்போது ஆறுதலாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏட்டு சுரக்கா கூட்டு கொதவாதுன்ற மாதிரி ஆறுதலாக மட்டும் இருந்தால் போதாதுங்க. இருக்கிற விஷயம் ஏதாவது 1-2 நடக்கணுங்க. இப்போ இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேளுங்க, அதனுடைய ஆதாரபூர்வமாக உங்களுக்கு புரிஞ்சிடும். பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னா சிம்ம ராசியாதிபதி சூரியன். எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் என்னன்னா சூரிய பகவான் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்ம ராசி தானுங்க. அதனால தான் பல பேருக்கு, நிறைய பேர் சிம்ம ராசியில் பிறந்தவங்க குடும்பத்தில் தலைச்சம்பிள்ளையாக பிறந்திருப்பாங்க. தான் தலையெடுத்து தான் குடும்பத்துடைய நிர்வாகமே நல்ல விதமாக கொண்டு வர மாதிரி. அதாவது தம்பிகளை கரை சேர்த்தனுங்க, தங்கச்சிகளை கரை சேர்த்தனுங்க, குடும்பத்தை மேலுக்கு கொண்டாந்தனுங்க, கடைசி வரைக்கும் ஒரு ஏணியை போல தானே இருந்துட்டுனுங்க. தான் சம்பாரித்து தம்பிகளுக்கு சொத்து பத்து பிரித்து கொடுத்தனுங்க, வீடு வாசல் கட்டி கொடுத்தனுங்க, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய சிம்மராசியில் பிறந்தவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்குதுங்க. நம்ம ராசியாதிபதி ராசியில் ஆட்சி நிலையில். அது மட்டும் இல்லை, தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது 2வது பாவகத்துக்கும் 11வது பாவகத்துக்கும் அதிபதி புதன். அந்த புதன் உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படுத்துது இந்த மாத காலத்தில். நீங்கள் கேட்கலாம், சார் அஷ்டமச்சனி காலத்தில் இந்த மாதிரி யோகமெல்லாம் எங்கே சார் பேசும்? 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 6-7 கூடிய கிரகம் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி சனி பகவானால் பலவிதமான தொல்லைகள் ஏற்பட்டிருக்குன்னே வச்சுக்கோங்க. சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நமக்கு சாதகமான பலனை ஏற்படுத்துவா. அப்படிங்க நம்ம ராசிக்கு 10வது பாவகத்தையும் பார்க்கிறாரு. 10வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனையும் பார்க்கிறாரு சனி பகவான். இப்போ சனி பகவான் சாதகமானவர்னு சொல்லிட்டேனுங்க. ஏன் சாதகமானவர்னா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். 5க்கும், அதாவது 5வது பாவகத்துக்கும் 8வது பாவகத்துக்கும் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி சாரம் புதனுடைய நட்சத்திரத்தில் ஆயிலை நட்சத்திரம் முதல் பாதத்தில் உச்ச நிலையில் இருந்து சனி பகவானை பார்க்கிறார். யார்? குரு பகவான். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சனி பகவான் வக்ரகதி இருக்கிறது ஒரு பாட்டு நமக்கு நல்லது செய்கிறாருன்னா, குருவுடைய பார்வையிலையும் இருக்கிறாரு, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. அப்போது இந்த சனி வக்ரகதியிலிருந்து தொழில் ஸ்தானத்தை 3வது பார்வையாக பார்க்கிறாரு. 7வது பார்வையாக தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். எதுக்காக இவ்வளோ மூச்சு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிற? நடக்கிறது விஷயத்த சொல்லி அப்படின்னா இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தானங்க இந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். இந்த நேரத்தில் தொழில் நிமித்தமாக 100% இல்லைங்க, 1000% நல்லா இருக்குங்க. வேலை வாய்ப்பு இழந்துட்டேனுங்க, 10 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தேனுங்க, இந்த நேரத்தில் என்ன ஏதுன்னு சொல்லாமல் வெளியே அனுப்பிவிட்டாங்க. 10 மாதமாக வேலை இல்லாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. பிள்ளைகளுடைய நகனட்டு முதல் கொண்டு அடமானம் வச்சு போட்டானுங்கன்னு சொல்லக்கூடியவங்களை சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு யோகமான நேரம் தரப்போகுதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, சிம்ம ராசியில்
மக நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கிறேனுங்க, பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேனுங்க, இல்லை உத்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறேனுங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் 9 பாதத்தில் எந்த பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1ஆம் தேதியிலிருந்து 8 தேதிக்குள்ளார உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும். தொழில் நிமித்தமாக மாற்றம் வரும், மன நிறைவு ஏற்படும், மன அழுத்தம் கம்மியாகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகிறீங்க, சொல்கிறதுக்கு என்ன வாய் வலிக்குதா? ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேனுங்க. எங்கள் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனிங்க, திருமண காரகன் சுக்கிரன், திருமண காரகனை திருமண ஸ்தானாதிபதி பார்க்கிறாருங்க. அந்த திருமண காரகனுக்கு புத்திரஸ்தானாதிபதினு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் சாரம் கொடுக்குறாருங்க. சுபஸ்தானாதிபதி செவ்வாய் தானுங்க. சித்திர நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன் இருக்கிறார். அப்படி அப்போது சனி பகவானுடைய பார்வை, திருமண ஸ்தானாதிபதி பார்வை சுக்கிரன் மேலே, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். ஃபஸ்ட்டு இந்த 2 கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து யோகம் வருது இல்லைங்களா, புதனாதித்ய யோகம். அதனால் பொருளாதாரம் நல்ல விதமாக இருக்கும். அதை விட தொழில் ஸ்தானத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே சார், தொழில் காரகனே சனி தானே, தொழில் காரகன் சனி தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதை விட இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தானே, லாபத்தில் இருக்கிறாரு. லாபத்தில் இருந்து 4வது பார்வையாக தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாரு, செவ்வாயும் பார்க்கிறாரு. அப்படி இருக்கையில் சிம்மராசியில் பிறந்தவங்க பலவீனமாக இருக்கிறனுங்க, இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவும் முயற்சி ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணுங்க அப்படின்ட்டு உங்களை மாதிரி பெரியவங்க தான் சொல்லுவாங்க. சொன்ன வார்த்தை, பெரியவங்களுடைய வார்த்தை என்றைக்குமே பொய்க்காதுன்னு சொல்லுவாங்க. என் கணக்கு பிரகாரம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு முயற்சி நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் இருப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. சங்கடத்தை பற்றி சங்கடப்பட வேண்டாம், கஷ்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க. என்னடா எல்லாமே போச்சு அப்படின்ட்டு மனசில், அதாவது உடம்புல உசுர் இருக்குது, என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலான்ற மாதிரி இந்த கோச்சார கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க, நிச்சயம் நீங்கள் மேலே வருவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை உசுப்பேற்றுறதுக்கோ இல்லை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ இந்த வார்த்தைகள் இல்லைங்க. சாமி சத்தியமாக உண்மையான வார்த்தை, அதில் மாற்று கருத்து இல்லைங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேனுங்க. நம்ம ராசியாதிபதி ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கிறாருங்க? 17 தேதி வரைக்கும் இருக்கிறார். நம்ம ராசியில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி 8 தேதி வரைக்கும் தான் இருப்பார். 8ஆம் தேதி தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வராரு. 17ஆம் தேதி உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்துக்கு வராரு. அப்போது நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஏறுவார். எப்போது? 8ஆம் தேதி. 8ஆம் தேதி இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கிறவர் 8ஆம் தேதி காலகட்டத்தில் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து 11வது கட்டம் லாபஸ்தானத்தில் இருந்து சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புதன் இருப்பார். 17ஆம் தேதி சூரியன் வந்துடுவார். அப்போது தனஸ்தானத்தில் புதன் ஆதித்ய யோகம். இது பிரமாதமான நேரமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேனுங்க. இது 8ஆம் தேதியிலிருந்து நமக்கு 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கூட, ஏன்னா 17ஆம் தேதி தான் சூரியன் வராரு. 19ஆம் தேதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு வந்துடுறார். சார் இது சங்கடமாக இருக்குமே சார். இல்லை, அதுதான். ஏன்னா குருவோட செவ்வாய் சேரும்போது குரு மங்கள யோகம். செவ்வாய் அந்த இடத்துல நீச்சம் அடைவார். ஆனாலும் செவ்வாய் உச்சத்தை பார்க்க போகிறார். நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான இடமாக இருக்கும் 19 தேதிக்கு மேலே. 19 தேதிக்குள்ளாரவே நம்ம இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கோம். அதையும் மீறி நான் முயல் வேகத்தில் போகலை, நான் ஆமை வேகத்தில் போகிறேனுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த பிரபஞ்சம் 2வது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்துதுங்க. எப்படின்னா, நம்ம பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிட்டோம், மறுபடியும் ஒரு அட்டமெண்ட் வருது இல்லைங்களா நமக்கு, இந்த 10வது படிக்கிறதுக்கு 12வது படிக்கிறது, அந்த மாதிரி மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் 19ஆம் தேதி செவ்வாய் தராரு.
சுபஸ்தானாதிபதி மறைஞ்சி அவர் நீட்சம் அடைஞ்சி உச்சத்தை பார்க்கிறார். இந்த இடத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யார்? நமக்கு சனிதானே. அவர் 8வது பாவகத்தில் அஷ்டம சனியாக தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்தில் இருக்கார். தனத்துக்கு அதிபதி புதனுடைய சாரத்தில். இந்த விளக்கம் நான் பலன் எப்போ சொல்கிறேனுங்க? 19ஆம் தேதி சொல்கிறேனுங்க. 19ஆம் தேதி தான் செவ்வாய் நமக்கு இந்த இடத்துல மாறுறார். அப்போ 19ஆம் தேதி புதன் எங்கே இருப்பாருன்னா, சனிக்கு சாரம் கொடுத்த புதன் எங்கே இருப்பார்னா தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நட்சத்திரம் கொடுத்த சனியை பார்க்கிறார். வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வரும். வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும். நான் இதுக்கு மேற்கொண்டு மேலுக்கு வந்துடுவேன், என் கஷ்ட நஷ்டம்லாம் நான் தீர்த்து விடுவேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்கள வாழ வச்சு விடுவேன். ஒரு மனுஷனுடைய எதிர்பார்ப்புகள் 1000 இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான 2வது சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது செப்டம்பர் 19ஆம் தேதி. ஆக இந்த கோச்சார கிரக அமைப்புகள் நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, நிறைய பேருடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. சுய ஜாதகத்தில் தசா புத்தி ஏதாவது குளறுபடி இருந்தால் கூட ஒரு சில நேரத்தில் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் நெசத்துக்கு சொல்கிறேன் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குது. அதனால் இது நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காமல் நான் சொன்னன்றதுனால ஒரு முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் முன்னுக்கு வரத்துக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். காசு பணம் கொடுத்தா சாதகம் பார்த்துக்கிறீங்க, அது ஒன்றும் கிடையாது, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஒரு காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படாது. இதுக்கு முன்னாடி என் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையான்றது எனக்கு தெரியலைங்க. இன்றைக்கி நான் உங்கள் கண்ணில் பட்டிருக்கிறேன்னா ஏதோ ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் என் மூலியமாக உங்களுக்கு ஏற்படுத்துதுன்னு நினச்சிக்கிட்டு நான் சொன்ன தேதியில் நான் சொன்ன செயல்பாடுகள் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க. தெரியாத தொழிலை தொடர்றதும் தப்பு, தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பரிச்சயமோ அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினால் 100% நல்ல விதமாக இருக்கும். இதையே மீறி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. வேதகால முறையில் நிறைவாக மகிழ்ச்சியாக அருமையாக அற்புதமாக நான் பார்த்து தரணுங்க. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சிம்மராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.